என்ன ஏஐ மொத்தமா கிடையாது. ஏஐ அப்பவே எடுக்க மாட்டேங்கிறாரு ரங்கசாமி சார். வேணாம் சார், ரங்கசாமி சார்கிட்ட போன் பண்ணா அவரு சொல்றாரு இவங்க எடுக்கவே மாட்டாங்க ஏஐ. இந்த வயசானவங்க தான் திட்டுறாங்க தெரியுமா, குடும்பத்தை தான் கட்சி கொட்டிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் நல்லா இருப்பாங்களா, நாசமா தான் போவான்னு சொல்லிட்டு இன்னகத்துல இப்பதான் நான் 6 மணிக்கு போன் பண்ணேன். அவங்க ஏதோ ஒரு ரவுண்டா 7 மணிக்கு வந்துடும் சார் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இந்த விஜய் இது உங்களுக்கு ½ போட்டு விஜய் இது 1100 தான் அதுல கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறேன். எல்லாரும் சமைக்கலாம் மாட்டாங்களா? இன்வெர்டர் இருக்கிறதுனால கொஞ்சம் தப்பிச்சோம். அது கூட இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, கூட வர சொல்லுங்க சார். இங்க யாரு இருக்கா? விடுங்க. அது கூட போன் கால் பண்ணா 1 மணிக்கு பசங்க வருங்க. யாரும் எடுக்க மாட்டேன் வண்டியில ரெஸ்பான்ஸ் இல்ல. யாருக்கு யார் வேலை செய்யுது? நீங்க இன்ஜினியரிங் பஸ் உட்காந்துருக்கீங்க. இன்ஜினியரிங் பஸ் ராபிடோல ஒருத்தர் போன் பண்றாரு வந்திருக்கிறாரு. ஒரு ஆள் வந்தாரு அதனால இல்ல. இப்போ முடியாத சுத்தமா நியூ கர்னர்ல கரண்ட் இல்ல. நம்ம ஏதாவது சோசியல் மீடியால போகணும், அப்பதான் அவங்களாம் வரைக்கும் மடிப்பாக தாங்க வருது. எப்போதுமே மடிப்பாக தான் வருது. முதல்லதான் அந்த 10வது குதிரை நகர்ல நாளைக்கு 3 வாட்டி டிரான்ஸ்பர் இதுதான். டி கூட உட்கார மாட்டாங்க. அந்த மாதிரி சேர்ல மேல உட்காந்துருக்காங்க. டிவிஷனல் இன்ஜினியர் கூட உட்கார மாட்டாங்க. கிடையாது. அது இல்ல, நைட் டியூட்டிக்கு போயிடுறோம். குழந்தை வருது வண்டி எடுத்துக்கிட்டு. பவர் வந்தாலும் ஹை வோல்டேஜ் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு. அதை போன் எடுக்க மாட்டாரு அவரு. பேசுறோம் இல்லங்க, நீங்க பேசுறது பேசுங்க. போனே எடுக்க மாட்டேன்றாங்க, எடுக்க டைம் சொல்ல மாட்டேன்றாங்க. நைட்டு ஃபுல்லா கரண்டே கிடையாது. சத்தியமா எடுக்கவே மாட்டேன். இப்ப தெரியல, நைட் 5க்கு நான் போன் பண்றேன். 500 வாட்டி எடுக்க மாட்டேன்றீங்க. இப்ப இல்லங்க, எப்பத்துல இருந்தோ இதாங்க. இல்ல இப்ப வராரு, வந்து கேட்டா அப்படியா கரண்ட் இல்லையா எங்களுக்கு தெரியவே தெரியாது, நீங்க தான் ஃபர்ஸ்ட் போட்டுக்கிட்டு அந்த மாதிரி கேட்டா நம்ம ஒரு அரை விட வேண்டியதானங்க. அந்த மாதிரி கேட்டவன அது கூட தெரியாத ஒருத்தன் ஸ்டாப் உட்காந்துங்கிறாங்க. கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு வருமா? எல்லாம் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் மாதிரி ஒரு வேலை செய்துதான் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. நாங்க வேலைக்கு போனாதான் உங்களுக்கு சம்பளம் வரும். பெரிய டாக்ஸ் நான் கொடுத்தா தான் நீங்க வரீங்க. இல்ல மாசம் அதுல ஒரு நாள் லேட்டா கட்டினா பிடிங்க. இத வேற போன வாட்டி ஆன்லைன்ல கட்டுறோம் 3 வருஷமா. மீட்டர் உயரமா இருக்கும் சார்னு 11ஆம் தேதி ஒருத்தர் சொன்னாங்க. ஆன்லைன்ல ஒரு வாட்டி ரீடிங் எடுக்கிறதுக்கு ஒருத்தர் வராண்டாங்க. நம்பர் 3 நம்பருக்கு 3 நம்பர் இருக்கு. போட்டுட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இப்ப அதை கண்ட்ரோல் பண்றானுங்க. இதுங்க லைன் பண்ணுங்க, அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்குங்க. எவனா காசு வாங்காம ஏதாவது ஒரு
அந்த 100 ரூபா கூட கம்பெனி ஒரு தடவை வந்தா அதெல்லாம் கம்ப்ளைண்ட் ஆக முடியாது சார். ஏஐ மணிபாக ஏஐ தண்டனை போனே எடுக்க மாட்டாரு, எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது. கண்டிப்பாக ஏஐ இல்லைங்க, இதுவே தண்டனை. சிஏ அப்படிதான் இருக்காரு. இதுவே தண்டனைங்க. இவங்கெல்லாம் ஏசிக்கு ஒரு ஃபோன் கால் பண்ணா ஏன் வண்டியில இருந்து இங்க வரும்? இந்த அட்டன் பண்றதுன்னு ஒரு வேலைக்காரர் வச்சிருக்காரு. வயசானவங்க இருந்தாங்க, குழந்தை குட்டி ஸ்கூலுக்குலாம் போக வேண்டாம். பாத்துங்க, இவர் இருக்க மாட்டாரு. இதனால ஒரு 7-8 பேர் மாறுவாங்க. 7-8 பேர் மாறுவாங்க. பவர் கட்டுன்னு வராரு, அப்படியானு கேக்குற மாதிரி இது பாருங்க. என்னத்த போய் எதுக்குமே நாய்க்கிற புகார் கூட நாய்க்கிறது. எப்போ வருமா பவர்? அப்புறம் எதுக்கு அவ்வளோ ஒரு பேஸ் போனா மற்ற சும்மா சொல்றாங்க.